ஓம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயண் நமோஸ்துதே. ஓம் மகாதேவி சித்மயே விஷ்ணுபத்னி சிறுவி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். 21/3/2026 திருதியை வளர்பிறை திருதியை கூடிய சனிக்கிழமை, விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 7ஆம் தேதி. வழிபாட்டு ஸ்தலம் வெள்ளூர். ஸ்ரீ அக்ஷயலட்சுமி பிறந்த அவதார அம்சங்களுடன் ஸ்ரீ மகாலட்சுமி இந்த பூவுலகில் முதலில் தோன்றிய ஸ்தலமே வெள்ளூர். பண்டைய காலத்தில் மாதாந்திர வளர்ப்பிறை திருதியை திதி பூஜைகள் நடந்த மிக சக்தி வாய்ந்த லக்ஷ்மி கடாட்ச ஸ்தலம் ஆகும். ஸ்ரீ அக்ஷயலட்சுமி மகா அக்ஷய திருதியை திதி நாளிலே இதே இடத்திலே அவதாரம் பூண்ட ஸ்தலம் என்பது பலமுறை நமது அகஸ்திய விஜயத்தில் சொல்லியிருக்கிறோம். இப்படி மாதாந்திர வளர்ப்பிறை திதி பூஜை ஆற்ற வேண்டிய ஸ்தலம் இதே வெள்ளூர். செல்வ கடாட்சத்தை முறையாக மாதாந்திர வளர்ப்பிறை திருதியை திதி பூஜை ஆற்ற வேண்டிய ஸ்தலம் இந்த வெள்ளூர். இப்படி கடன் நிவர்த்திக்கும், இழந்த செல்வத்தை முறையாக மீட்கவும் மாதாந்திர வளர்ப்பிறை திதியை அந்த பூஜையை செய்ய வேண்டிய இடமே இந்த வெள்ளூர். குடும்ப ஒற்றுமைக்கும், பிரிந்த கணவன் மனைவி குழந்தைகள் உற்றார் உறவினர்கள் மனம் ஒன்று சேர்ந்து அவர்கள் வழிபட வேண்டிய லக்ஷ்மி நாராயண பெருமாள் அருளும் தலமே இந்த வெள்ளூர். நாம் குறிப்பிடும் இந்த அக்ஷயலட்சுமி அருளும் தலம் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் ஆலயம் மிகவும் சிதிலமடைந்த நிலையிலே ஆவுடையார் கோவில் மணல்மேல்குடி இடையிலே அமைந்து உள்ளது. இப்படி லக்ஷ்மி கடாட்சவரம் தரும் ஸ்ரீதரேஸ்வரராக ஈசன் அருளும் ஸ்தலமும் இதே வெள்ளூர் தலம் என்பது எல்லோருக்கும் தெரியும். திருக்கணித முறைப்படி நடப்பு விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 7ஆம் தேதி 21/3/2026 சனிக்கிழமை மாதாந்திர வளர்ப்பிறை திருதியை திதியாகும். இப்படி அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அதை நன்முறையில் பயன்படுத்தி அதை எல்லோருக்கும் எடுத்து சொல்வதும் ஒரு புண்ணியம். எதிர்காலத்திலே வர இருக்கின்ற கால கிரக வர்த்தமானத்தை முன்னிட்டு நாம் சொல்வோமே, பாவம் புண்ணியம் தீதும் நன்றும் பிற தர வாராது. ஆசையே துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் காரணமாக இருந்து இன்பம் வரும்போது அதை மறந்து விடுகிறோம். துன்பம் வரும்போது தாங்க முடியவில்லை என்று தவித்து ஓடுகிறோம். என்ன செய்வது, நான் ஒன்றும் செய்யவில்லையே, எனக்கு ஏன் இப்படி வந்தது என்று சொல்வீர்கள். இப்படிப்பட்ட மனநிலை சரியானதாக ஒருமித்ததாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் வளமான வாழ்விற்கான இந்த அக்ஷய சக்தியை சனிக்கிழமை மனவளம், உடல் வளம், உள்ள வளம் மட்டுமே அக்ஷய சக்திகள் என்று நாம் நினைக்கிறோம். சுற்றுப்புற சூழ்நிலை, அலுவலகம், உற்றார் உறவினர், நண்பர்கள் ஆகிய எல்லாவற்றிலும் பிரச்சனைகள் இன்றி அமைதியாக அப்படிப்பட்ட நிலைகள் அமைய உதவுவதே அக்ஷய சக்தி. இப்படிப்பட்ட அக்ஷய சக்திகளை அருளும் தலைமை விளங்குளம் ஆகும். நாம் அறிந்த 8 திக்கு பாலகர்கள் இல்லாமல் 16 திசைகளுக்கும் தேவர்கள் பாலகர்களும் வந்து வழிபடும் இறைவனே விளங்குளம் ஸ்ரீ அக்ஷயபுரீஸ்வரர். இந்த ஸ்தலத்திலே அமைந்த பூச தீர்த்தத்திலே வளர்ப்பிறை திருதியை திதியான நாளை மற்றும் சனிக்கிழமைகளிலே நீராடி ஈர உடைகளை உலர்முன் தானம் செய்வது வேண்டும். இதனால் குடும்பம், தொழில், அலுவலகம், உறவு, சுற்றுச்சூழல் ஆகியவற்றில் உள்ள மன வேறுபாடுகள், பகைமை நீங்கி மன அமைதியை கொடுக்கும். இதை பற்றி விளக்கங்களை அகஸ்திய விஜயத்திலே கொடுத்து கொண்டே வருகிறோம். இப்படி சனிக்கிழமை நல்ல நாளாக வளர்ப்பிறை திருதியுடன் அமைவது நமக்கு இறைவன் கொடுத்து கொண்டிருக்கின்ற பாக்கியம். காற்று உள்ள போதை தூற்றிக் கொள்ளுங்கள். எதையும் பாரத தேசத்திலே செய்வது அதிகமான புண்ணியத்தை தரும். எந்த தேசமானாக இருந்தாலும் பாரத தேசத்திற்கு உள்ள மதிப்பும் சக்தியும் எந்த தேசத்திற்கும் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் அஸ்வினி நட்சத்திரம் கூடும் சனிக்கிழமையாக வருவது மிக அற்புதமான நாள். ஆயுள்காரனாக சனீஸ்வர பகவானுக்கு உரிய சனிக்கிழமையும் மருத்துவ சக்திகள் நிறைந்த அஸ்வினி நட்சத்திரம் இணைந்து வருவது 3வது சிறப்பு. இப்படிப்பட்ட நாளிலே மருத்துவ சக்திகளை நீங்கள் விருத்தி செய்து கொள்வதற்கு அரசு, ஆல், வேம்பு, புங்கம், வன்னி, புன்னை, வாழை, பனை, தென்னை, கொன்றை, துளசி, குருந்தை, வேலம், வில்வம், கிழுவை, எருக்கு போன்ற சமித்து தாவரங்களில் குறைந்தது 6 வகை
தாவரங்களின் அருகிலே நின்று ஸ்ரீ தன்வந்திரி மந்திரங்கள், காயத்ரி, வைத்தியநாத அஷ்டகம், ஸ்ரீ அபிராமி அந்தாதி, சஷ்டி கவசம், திருப்புகழ் பாடல்கள் மற்றும் பாம்பன் சுவாமிகளினுடைய வேல் மாறல் பதிகங்கள் போன்ற இவைகளையும் சூரிய மந்திரங்களையும் படித்து வழிபடுவதால் சிறப்பான மருத்துவ சக்திகளை நீங்கள் விருத்தி செய்து கொள்ளலாம். இதை பற்றி நமது அகஸ்திய விஜயத்திலே கொடுத்து கொண்டே வருகிறோம். இப்படி சந்தர்ப்பங்கள் எல்லாம் எப்பொழுதுமே சீவி சிங்காரித்து வருவதில்லை. திருக்கணித முறைப்படி நாளை 21/3/2026 சனிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் கிடைப்பது சனி என்று நீங்கள் சனியை தவறாக எத்தனையோ ஜோதிடர்கள் சனி வந்து விட்டான், ராகு வந்து விட்டான் ஒருமையிலே சொல்வது மாற்றிக்கொள்ள வேண்டும். இதை ஜோதிடர்கள் நன்றாக புரிந்து கொள்வார்கள். மேலும் அடுத்ததாக ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, தங்கால் மௌன குரு சுவாமிகள் ஜீவசமாதியிலே சிறப்பு வழிபாடு. எல்லோரும் தயாராக இருங்கள். 23/3/2026 திங்கட்கிழமை, அதாவது உதத்தையர் என்னும் உத்தம மகரிஷி பற்றி 8000 காண்டங்களிலே அற்புதமான விளக்கமான விவரங்கள் ஜீவநாடி தத்துவத்திலே கிரந்தங்களிலே இருக்கிறது. இந்த உதத்தையர் என்னும் மகரிஷியே மீண்டும் ஸ்ரீ தங்கால் மௌன குரு சுவாமிகளாக அவதாரம் எடுத்து பிறந்தார். நித்ருவர் என்னும் மகரிஷியே மயிலை ஸ்ரீ சுந்தரராம சுவாமிகள், சுந்தரராம குருஜி என்று நாம் அவரை பாராட்டி வணங்குகிறோம். அவர் அப்படி அவதாரம் செய்தால் ஸ்ரீ சுந்தரராம சுவாமிகளாக அவதாரம் எடுத்தது நமக்கு பெரும் பாக்கியம். இப்படி தங்கால் ஸ்ரீ மௌனகுரு சுவாமிகளின் பிரதான சீடரே மயிலை ஸ்ரீ சுந்தரராம சுவாமிகள் ஆவார். இவர்கள் இருவரின் அனைத்து முற்பிறவி இரகசியங்களும் சித்தர் தொகுப்பு என்னும் கிரந்த நாடியிலே இன்றும் இருக்கிறது. தவளை சித்து மார்க்கத்தை மிக மிக பூரணமாக உணர்ந்தவர் தங்கால் ஸ்ரீ மௌனகுரு சுவாமிகள். மேலும் விளக்கங்கள் நமது அகஸ்திய விஜயம் புனிதமான ஆன்மீக மாத இதழிலே கொடுத்து வருகிறோம். படுத்து உறக்கம் வர வழி செய்வதே ஆங்கிலத்தில் ஜியோபெத்தாலஜி என கூறுவார்கள். அதுவே தமிழில் தவளை சித்து என அழைக்கிறோம். மௌன குரு ஆசிரமத்திலே தங்குதல், உறங்குதல், சேவித்தல், அபிஷேகம் செய்தல் போன்ற ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் பல்வேறு விதமான நல்ல பலன்களை அந்தந்த நாள் கிழமை இதை பொறுத்து அமையும். இந்த ஆசிரமத்தில் நம்முடைய பாதங்களை அடிமேல் அடி வைத்து அப்படித்தான் நடக்க வேண்டும். தரையை உதைத்து நடக்கக்கூடாது. ஸ்ரீ மூலநாதர் என்ற சித்தர் வெண்ணாவல் என்கின்ற மூலிகையை அமிர்த தாரை என்கின்ற கோரையிலே வளர்ப்பிறையில் அமையும். திங்கட்கிழமை கூடிய ரோகிணி நட்சத்திரத்த நாளிலே மௌன குரு சுவாமிகளில் ஜீவசமாதி லிங்கத்தில் அப்படியே பூசி வழிபடுகின்றார். இத்தகைய நாட்களிலே இங்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து அபிஷேக தீர்த்தம் பருகி இரவு நீங்கள் அங்கேயே தங்கி சென்றால் உயிரே போகிற நிலைமையில், பிராணனே போகிற நிலைமையில் அந்த வியாதி தீர்ந்து நடந்து ஓடி உங்கள் இடத்திற்கு வருவீர்கள். அதிமூத்திர நோய்களுக்கும் அங்கலிங்க நோய்க்கும் நிவர்த்தி கிட்டும். அற்புதமான நல்ல நாள். திருக்கணித முறைப்படி விசுவாச வருஷம் பங்குனி மாதம் 9ஆம் நாள் 23/3/2026 இரவு 8:50 மணிக்கு மேல் திங்கட்கிழமை கூடும் ரோகிணி நட்சத்திரம் அமைவது நமக்கெல்லாம் பெரிய பாக்கியம். அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி கொள்வதே புத்திசாலித்தனம். நல்ல வாய்ப்புகள் எதுவும் சிவி சிங்காரித்து அலங்காரித்து கொண்டு வருவதில்லை. இதை பற்றி விளக்கங்கள் 9488765604 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீண்டும் தினமும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இல்லத்திலே பைரவ அஷ்டகம், கால பைரவ அஷ்டகம், நித்திய அன்னபூர்ணாஷ்டகம், இப்படி சரபேஸ்வரர், நரசிம்மர், மகாதுர்கை, அஷ்டபுஜ துர்க்கை, இப்படி காவல் தெய்வங்களை நீங்கள் வணங்கி வந்தால் உங்களுக்கு பயமில்லாத பாதுகாப்பான நிலைகள் ஏற்படும் காலங்கள் அப்படி போய்கொண்டிருக்கின்றது. எதிர்காலம் என்பது எப்பொழுதுமே காலமானது இறைவன் கையிலே இருக்கிறது. ஆனால் மனித மனம் நான் தான் என்று துடிக்கிறது. பெரும் அதிசயங்கள், மாற்றங்கள் ஏற்பட இருக்கின்ற இந்த பங்குனி மாதமும் பிறக்க இருக்கின்ற புது வருடம் சித்திரை மாதமும் நாம் எதையும் எண்ண முடியாத அளவிற்கு அதிசய மாற்றங்கள் ஏற்படும். அதில் அதிசயம் என்றால் சந்தோஷப்படுவதற்காக இல்லை,
நடந்தது ஒன்று நினைத்தது ஒன்று என்று சொல்லுகின்றோமே, நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே நினைத்து கொண்டிருந்தால் அமைதி இல்லை. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே அருளால் அருணாச்சலா.